அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலானாங்க ரசூலுல்லாஹ். இன்னம ஸப்ர் இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்றா அது ஆரம்ப கட்டத்தில் வருவதுதான் பொறுமை நாங்க ரசூலுல்லாஹ். முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு வரதெல்லாம் பொறுமை. இன்னம ஸப்ர் இந்த எப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பெண்மணி அந்த கபர் இடத்துல வச்சு அந்த உறவை நினைச்சு அழுது கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த டைம்ல என்ன அழக்கூடாது அந்த மாதிரி அட்வைஸ் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. எனக்கு உள்ள சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும்னாங்க. ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல, நான் யார் தெரியுமான்னு. நமக்கு அந்த பொறுமையே இல்லையே. சரியா? பொறுமை அட்வைஸ் பண்ணிட்டு பாஞ்சு விடுத்து சண்டை தான் பிடிப்போம். அட்வைஸ் பொறுமை. மத்தவனுக்கு பண்ணிட்டு என்ன அட்வைஸ்? பொறுமை. பொறுமையாரி என்று சொல்றவனே கடைசியில சண்டையில முடிஞ்ச சம்பவம் கிடைக்கா இல்லையா? அவன் தான் கடைசி சண்டையை முடிப்பான். பொறுமையே இல்ல, ஆனா பொறுமையை தான் அட்வைஸ் பண்றது. அதனாலதான் ரெண்டு பேருக்கு இடையில சண்டையில விளக்க போறவர்கிட்ட மிகப்பெரிய பொறுமை இருக்கும். ஏன்னா கடைசியில அவன் உன்னோட சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். பொறுமை இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பொறுமையாளர். வீட்டுக்கு வந்த பின்னால யாரோட நீங்க பேசுனீங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோட என்ன செஞ்சீங்க பேசுனீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியல. அந்த பதில அவங்க பிழை காண்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க.